வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் நோக்கங்களுக்காக பதவி விலகப் போவதில்லை, அமைச்சர் ஆனந்த் விஜயபால பதிலடி. வெள்ளை பேன் கலாச்சாரத்தின் பிதாக்கள் எங்களுக்கு பாடம் புகட்ட தேவையில்லை, அமைச்சர் நலிந்து பதிலடி. காபோது சாதாரணதர பரீட்சை ஆரம்பம், ஆர்வத்துடன் சென்ற மாணவர்கள். போலி வாக்குறுதிகளை தமிழ் மக்கள் இனியும் நம்ப மாட்டார்கள், சஜித்தனி சாட்டியடி. ஜனாதிபதி இன்று இந்தியாவிற்கு விஜயம், பல நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை. இலங்கை போக்குவரத்து சபையில் இனி தகுதிக்கே இடம், அதிரடி அறிவிப்பு. காட்டியானை தாக்கியதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி பலி, சிகிரியாவில் சோகம். மின்சாரம் தாக்கி வங்கி ஊழியர் பலி. கந்தலாய் காட்டில் ரயில் இயந்திரத்திற்குள் சிக்குண்ட யானை, பல மைல் தூரம் கால்நடையாக பயணித்து பயணிகள். கடலில் அடித்து செல்லப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மீட்பு. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். சட்டத்தரணி புத்திக்கு மல்லவராட்சி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும், குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக தான் பதவி விலகப் போவதில்லை என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி விடுத்துள்ள பதவி விலகல் கோரிக்கை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறியதாவது: சட்டத்திரணி ஒருவரது படுகொலை என்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்டவுடன் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யுமாறு போலீஸ் மா அதிபருக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன். தற்போதைய நிலையில் உயர்மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த காலங்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தியவர்களே இன்று மீது அத்தகைய குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றனர். எமது ஆட்சியில் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி சட்டமும் ஒழுங்கும் நிலைநாட்டப்படுகின்றன. இந்த விசாரணைகளின் முடிவில் உண்மை குற்றவாளிகள் யார் என்பது நாட்டுக்கு தெரியவரும். மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே எமது அரசின் முதன்மை பொறுப்பு. பழைய அரசியல் கலாச்சாரத்தை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்காகவோ அல்லது அரசியல் லாபம் தேடும் கோரிக்கைகளுக்காகவோ நான் பதவி விலகப் போவதில்லை. சட்டத்தரணிகள் உட்பட அனைத்து குடிமக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்றார். கடந்த காலங்களில் பாதாள உலக குழுக்களையும் வன்முறையாளர்களையும் வளர்த்துவிட்டவர்களே இன்று அரசின் மீது சேறு பூச முற்படுகின்றனர் என்று தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச ஊடகங்களிடம் தெரிவித்ததாவது: நாட்டை பாதாள உலக கூடாரமாக மாற்றியவர்கள் யார் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். வெள்ளைபான் கலாச்சாரத்தையும் பகிரங்க படுகொலையையும் சட்டப்பூர்வமாக்கிய ஒரு அரசியல் குழுவின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு சாகர காரியவசம் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையானது. தற்போதைய அரசு போலீஸ் திணைக்களத்திற்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்கியுள்ளது. அதனாலேயே கடந்த காலங்களில் அரசியல் செல்வாக்கினால் மறைக்கப்பட்டு பல குற்ற செயல்கள் என்று வெளிச்சத்திற்கு வருவதுடன் குற்றவாளிகள் தராதரம் பாராது கைது செய்யப்படுகின்றனர். இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை திசை திருப்பவே தேசிய மக்கள் சக்தி அரசு பாதாள உலகத்துடன் இணைந்துள்ளது என்று அப்பட்டமான பொய்யை மொட்டு கட்சியினர் பரப்புகின்றனர். சட்டத்தரணியும் அவரின் மனைவியும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. முந்தைய ஆட்சியில் நீதியை தடுத்ததைப் போலன்றி எமது ஆட்சியில் குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்த தேர்தல் களத்தில் மக்கள் தங்களை முற்றாக நிராகரித்து விட்டனர் என்பதை உணர்ந்துள்ள முட்டுக்கட்சி இவ்வாறான அச்சமூட்டும் கதைகள் மூலம் மீண்டும் அரசியல் உயிர் பெற முயற்சிக்கின்றது. பிரதமரின் கருத்துக்களை தெரிவுபடுத்தி ராணுவத்தினரை தூண்டிவிடும் இவர்களின் இழிவான அரசியல் இனிமேலும் எடுபடாது என்றார். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ் காபோது சாதாரணதர பரீட்சை இன்று ஆரம்பமாகிய நிலையில் மன்னார் மாவட்டத்தில் சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் இன்றைய தினம் காலை ஆர்வத்துடன் பரீட்சை மண்டபங்களுக்கு சமூகம் அளித்தனர். இன்று காலை 8:30 மணிக்கு பரீட்சை ஆரம்பமாகியுள்ள நிலையில் மாணவர்கள் நேரத்துடன் பரீட்சை வழிகாட்டுதல்களுக்கு அமைவாக பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் சுமார் 32 பரீட்சை மையங்களில் 3224 பரீட்சார்த்திகள் காபோத சாதாரண பரீட்சை இன்றைய தினம் எழுதி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அந்த வகையில் வவுனியா வடக்கு வலயம் மற்றும் தெற்கு வலயத்தில் இருந்து 3231 பாடசாலை மாணவர்கள் தோற்றுவதோடு 832 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் குறித்த பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். மேலும் வவுனியா மாவட்டத்தில் 39 பரீட்சை மத்திய நிலையங்களும் 14 இணைப்பு காரியாலயங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை புத்தளம் மாவட்டம் உடப்பு தமிழ் மகா வித்தியாலயத்தில் பரீட்சை எழுதுவதற்காக மாணவர்கள் ஆர்வமாக செல்வதை காணக்கூடியதாக இருந்தது. நாடு பூராகவும் உள்ள 3545 பரீட்சை மத்திய நிலையங்களில் 4,51,463 பரீட்சார்த்திகள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றவுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று பரீட்சார்த்திகள் மிகவும்
மிகவும் ஆர்வமாக பரீட்சை நிலையங்களுக்கு நேர காலத்துடன் சமூகம் அளித்ததை காணக்கூடியதாக இருந்தது. புதிய அரசமைப்பின் ஊடாக இன பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்போம் என்று NPP அரசின் அமைச்சர்களின் கூற்று தமிழ் மக்களை ஏமாற்றும் மற்றொரு கண்துடைப்பு நடவடிக்கை என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து உள்ளன. இது தொடர்பில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார MP ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில், இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பது வெறும் மேடை பேச்சுக்களுடன் முடிந்துவிடக்கூடாது. கடந்த ராஜபக்ஷ அரசும் புதிய அரசமைப்பு மற்றும் இனப்பிரச்சினை தீர்வு குறித்து இதே போன்ற வாக்குறுதிகளை வழங்கி தமிழ் மக்களை ஏமாற்றிய வரலாறு அதிகம் உள்ளது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசும் அதே பாதையையே பின்பற்றுகின்றது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண அரசுக்கு உண்மையான விருப்பம் இருந்தால் முதலில் மாகாண சபை தேர்தலை நடத்தி அதிகார பகிர்வை உறுதிப்படுத்த வேண்டும். அதை செய்ய தவறும் அரசு புதிய அரசமைப்பு என்ற மாயையை உருவாக்கி தமிழ் மக்களின் வாக்குகளை தக்க வைக்க முயற்சிக்கின்றது. இனவாதம் இல்லாத நாட்டை உருவாக்குவோம் என்று கூறும் அனுர அரசு நடைமுறையில் தமிழ் மக்களின் நில அபகரிப்பு மற்றும் அடிப்படை உரிமை மீறல்கள் குறித்து மௌனம் காப்பதையே முறையான வரைவுகள் அல்லது காலக்கெடு இன்றி அரசமைப்பு உருவாக்கும் என்று பேசுவது வெறும் அரசியல் நாடகமாகும். இத்தகைய போலி வாக்குறுதிகளை தமிழ் மக்கள் இனியும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று மாலை இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பிற்கு இணங்க AI இம்பாக்ட் சம்மிட் 2026 மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் இந்தியாவிற்கு செல்ல உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவை மனித குலத்தின் நன்மைக்காக பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் ஜனாதிபதி எதிர்வரும் 19ஆம் தேதி விசேட உரையாற்ற உள்ளார். இந்திய பிரதமரின் தலைமையில் 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த சர்வதேச மாநாட்டில் 20 நாடுகளின் அரசு தலைவர்களும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். மேலும் குறித்த இந்திய விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இனிவரும் காலங்களில் இலங்கை போக்குவரத்து சபையின் பதவிகளுக்கு ஊழியர்களை உள்வாங்கும் நடவடிக்கைகள் தகமைகள் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். அனைத்து பதவிகளுக்குமான ஊழியர் உள்வாங்கல் செயல்முறையை முறைப்படியாக மேற்கொள்வது இதன் நோக்கம் என அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் சில நாட்களில் நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து இலங்கை போக்குவரத்து சபையின் பிராந்திய அலுவலகங்களிலும் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மேலும் குறிப்பிட்டார். சிகிரியா பிதிரங்கல வீதியில் காட்டுயானை தாக்கியதில் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் 68 வயதுடைய ஹங்கேரி நாட்டு பிரஜை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த நபரும் அவரது மனைவியும் சிகிரியா பிதுரங்கல வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போதே இந்த காட்டுச்சாணி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சிகிரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பகா மாவட்டம் நீர்கொழும்பு பகுதியில் நேற்றிரவு மின்சாரம் தாக்கியதில் தனியார் வங்கி ஒன்றில் கடமையாற்றும் 27 வயதுடைய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கொழும்பு கொலன்னாவ பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேற்படி இளைஞர் நீர்கொழும்பில் உள்ள தனியார் வங்கியொன்றில் பணியாற்றி வந்த நிலையில் தனது வேலை நிமித்தம் நீர்கொழும்பு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்துள்ளார். நேற்று இரவு அவர் தங்கியிருந்த வீட்டில் மின்சாரம் தாக்கியதில் இந்த துயர சம்பவம் சம்பவித்துள்ளது. அந்த இளைஞர் பழுதடைந்த மின்விசிறியை திருத்த முற்பட்ட போதே மின்சாரம் தாக்கியுள்ளது. சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த அவரது சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உங்கள் நிகழ்வுகளை மேலும் பிரமாண்டமானதாக்கிட LED வீடியோ திரையில் நிகழ்வுகளை காட்சிப்படுத்தீர்கள். LED வீடியோ ஸ்கிரீன், சவுண்ட், ஸ்டேஜ் லைட், லைவ் ஸ்ட்ரீமிங், ஸ்பார்க், டிரை ஐஸ் போன்றவற்றை பெற்றுக்கொள்ள ஜெனா LED. பொலனறுவை எங்குராகொடை பிரதேசத்தில் நேற்றிரவு காட்டு யானை தாக்கியதில் 3 பிள்ளைகளின் தந்தையொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் இங்குராகொடை பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு மேற்படி நபர் தனது வீட்டின் அருகே இருந்தபோது அங்கு ஊடுருவிய காட்டு யானை அவரை தாக்கியுள்ளது. இதனால் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த பகுதியில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் காட்டு யானைகளின் அட்டூழியங்கள் குறித்து பொதுமக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை முறையான தீர்வுகள் எட்டப்படவில்லை என பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்து தபால் கடுகதி ரயில் இன்று அதிகாலை கந்தலாய் அக்போபுரு காட்டுப்பகுதியில் ஜானியுடன் மோதி விபத்துக்கு உள்ளானது.
இந்த விபத்தில் ரயில் இயந்திரத்திற்குள் யானை நசுங்கி சிக்கிக் கொண்டதை அடுத்து போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டதுடன் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, நேற்றிரவு 9:30 மணியளவில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து திருகோணமலை நோக்கி புறப்பட்ட இரவு நேர தபால் கடுகதி ரயில் இன்று அதிகாலை 5 மணியளவில் அக்போபுர காட்டுப்பகுதியை கடக்க முயன்றது. இதன்போது தண்டவாளத்தை குறுக்க முயன்ற யானை ஒன்று ரயிலுடன் மோதியதுடன் அதன் உடல் இயந்திரத்தின் கீழ்ப்பகுதியில் சிக்குண்டது. இந்த விபத்தினால் ரயிலை மேற்கொண்டு இயக்க முடியாத நிலை ஏற்பட்டது. விபத்து நடந்த இடம் அடர்ந்த காட்டுப்பகுதி என்பதால் மாற்று போக்குவரத்து வசதிகள் எவையும் உடனடியாக கிடைக்கவில்லை. இதனால் அச்சமடைந்த பயணிகள் யானை நடமாட்டம் மிகுந்த அந்த ஆபத்தான காட்டுப்பாதை வழியாகவே பல மைல் தூரம் கால்நடையாக பயணித்து பிரதான வீதியை வந்தடைந்துள்ளனர். பின்னர் அங்கிருந்து வேறு வாகனங்கள் மூலம் தமது பயணத்தை தொடர்ந்தனர். இச்சம்பவம் குறித்து அந்த ரயிலில் பயணித்த கிண்ணியாவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் MH மௌஜூத் எமக்கு கருத்து தெரிவிக்கையில், அதிகாலை வேளையில் ஏற்பட்ட பலத்த அதிர்வினால் நாம் திடுக்கிட்டு எழுந்தோம். இயந்திரத்திற்குள் யானை சிக்கியிருந்த காட்சி மிகவும் உருக்கமாக இருந்தது. வேறு வழியின்றி குழந்தைகள் மற்றும் முதியவர்களுடன் காட்டின் வழியாக பயத்துடன் நடந்து சென்று வீதியை அடைந்தோம் என தெரிவித்தார். விபத்தினால் சேதமடைந்த ரயிலை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகளில் ரயில்வே திணைக்கள அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு பெருமளவிலான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் விமான நிலையத்தின் வருகை தரும் முனையத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இன்று அதிகாலை இச்சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 12,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவர் 58 வயதான கம்பளை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் விமான நிலைய அலகினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிக்குடுவை நாரிகம கடலில் நீராட சென்ற 3 பேர் நீரோட்டத்தில் சிக்கி கடலுக்குள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். நேற்று இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மீட்கப்பட்டவர்கள் 37 வயதுடைய பெண்ணொருவரும் 50 மற்றும் 18 வயதுடைய ரஷ்ய மற்றும் ஜெர்மன் நாட்டவர்களும் ஆவர். இதன்போது கடற்கரையில் பணியில் இருந்த போலீஸ் உயிர்காக்கும் பிரிவின் அதிகாரிகளான போலீஸ் சார்ஜென்ட் ருவன், போலீஸ் சார்ஜென்ட் லால், போலீஸ் கான்ஸ்டபிள் வலிசிங்க, போலீஸ் கான்ஸ்டபிள் குமாரசிங்க மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ரந்துனு ஆகியோர் அவர்களை மீட்டு அடிப்படை முதலுதவிகளை வழங்கியுள்ளனர். இதேவேளை கிக்கடுவை பஸ் நிலையத்திற்கு அருகிலுள்ள கடலில் நீராட சென்ற பெண் ஒருவர் நேற்று நீரோட்டத்தில் சிக்குண்டு கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட பெண் 63 வயதுடைய ரஷ்ய நாட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது கடற்கரையில் பணியில் இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சந்தர மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ரத்நாயக் ஆகியோர் அவரை மீட்டுள்ளனர். இதுடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி கிழக்கு சட்டநாதர் வீதியை புறப்படமாகவும் இத்தாலியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கைலாசபிள்ளை யோகலிங்கம் குஞ்சுபபா அவர்கள் 16/2/2026 திங்கட்கிழமை அன்று இத்தாலியில் காலமானார். யாழ்ப்பாணம் கொக்குவில் வேட்கை புறப்படமாகவும் ஜெர்மனி, கனடா, மான்ட்ரியல் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு காராளப்பிள்ளை கிருபாகரன் கரன் அவர்கள் 16/2/2026 திங்கட்கிழமை அன்று மான்ட்ரியலில் காலமானார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கோபாலப்பிள்ளை அரவிந்த் அவர்கள் 16/2/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் இனிவில் கிழக்கு சிவகாமியம்மன் கோவிலடியை புறப்படமாகவும் இனிவில் கிழக்கு கொக்கன் வளவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சண்முகேஸ்வரன் சத்குணதேவி பேபி அவர்கள் 16/2/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.